ரொம்ப நாள் கழிச்சு குரங்கு நண்பனும் அணில் நண்பனும் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. வா அணில் நண்பா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்க பார்க்க நீ வரவே மாட்டேங்குது. என்னாச்சு அணில் நண்பா? நான் மரத்தை விட்டு கீழே வரக்கே பயமா இருக்கு. ஏன்னா இந்த சிங்கம் மூலிகெல்லாம் நம்மளை வேட்டையாடுறதுக்கு சுத்தி திரிறாங்க. அதனால தான் என்ன செய்ய வர முடிய மாட்டேங்குது குரங்கு நண்பா. அப்ப ஒரு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த குரங்கு அணிலை நோக்கி வருது. ஹலோ நண்பர்களே, உங்க 2 நட்பை பார்த்தா எனக்கு பிடிச்சிருக்கு. நானும் உன் கூட நட்பாய்க்கலான்னு முடிவு எடுத்துட்டேன். முதல்ல நண்பா, இனிமேல் நீயே எங்களை மாதிரி ஒரு நண்பன் தான். அதனால இந்த மாங்காவை எடுத்து நீ சாப்பிட்டுக்கோ. முதல்ல நண்பா, முதல்ல பாத்தீங்கன்னா சாப்பிட்டு கிளம்பிருச்சு. இந்த மாதிரி நண்பர்களை நம்ப கூடாது. எப்ப வேணாலும் நம்மளை ஏமாத்துவாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கூட. சரியா குரங்கு நண்பா? அப்படியெல்லாம் எதுக்காது அணில் நண்பா, அவனும் இனிமேல் ஒரு நல்ல நண்பன் தான். அப்ப மறுபடியும் அந்த முதல்ல அந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்குது. அந்த பாத்தினி அணிலும் குரங்கு பாத்தினி மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹலோ நண்பர்களே, இந்த ஆத்துக்கு அந்த சைடு இதே மாதிரி ஒரு மாங்காய் மரம் இருக்கு நண்பர்களே. பெரிய பெரிய மாங்காவா இருக்கு. அது எனக்கு பொறிஞ்சு தருவீங்களா? முதல்ல நண்பா, உனக்கு நான் பறிச்சு தரேன். நீ என்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ. பார்த்து போயிட்டு வா குரங்கு நண்பா. முதலையும் குரங்கும் ஆத்துக்கு அந்த சைடு போகும்போது 2 பேரும் பேசிக்கிறாங்க. வலிக்கத்தான் முட்டாளா இருப்பான் போல தெரியுது குரங்கு பையன். முட்டாளே, உன்னை என் காதலிக்கு கிஃப்டா உன் இதயத்தை கிழிச்சு தர போறேன். என்னது, என்னோட இதயத்தை வேற அங்க கண்ணாடி ஜாடியில வேற போட்டு வச்சுட்டு வந்துட்டனே, இப்படி சொல்றியே? அட வதிகத்த முட்டாளே, நான் உன் நேரத்துக்கு உன்னை விடுறேன். நீ சீக்கிரம் உன்னை இதயத்தை எடுத்துட்டு வா, என் காதலிக்கு கொடுக்கணும். வரைக்கத்த முட்டாளே, சீக்கிரம் போய் உன் இதயத்தை எடுத்துட்டு வா, என் காதலிக்கு போய் கிஃப்டா அதை கொடுக்கணும். எல்லாத்துக்கும் இதயம் அவங்க உடம்புக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா அதுவேதான் இதயம். வெளியே எடுத்து வச்சா அது உசிரே இருக்காது. வரட்டாளா முட்டாள் முதல பயல. புத்திசாலியான குரங்கின் கதை.